ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக்டாக். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டிஸ்பிளே சம்மந்தமான என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி சரியாக சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபோனில் வைக்கலாம். ஸோ இதனால் நம்ம டிஸ்பிளேவை நம்ம செட்டிங்ஸை சரியாக செட் பண்ணுறதுனால நம்மளுடைய பேட்டரியை லைஃப்பை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களால் உங்கள் ஃபோனில் டிஸ்பிளே சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் உங்களால் சரியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்களா, கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற லைக் சப்ஸ்கிரைப் பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க உங்க போன்ல டிஸ்பிளே சம்பந்தமான செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணா உங்க போன்ல செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இப்போ வர எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையுமே டிஸ்பிளே அப்படின்னு தனியாகவே செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணா இங்க முதல்லவே பார்ப்போமா இருந்துச்சுன்னா நமக்கு லைட் மோட் டார்க் மோட் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க டார்க் மோட்ல உங்க போனை யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா டார்க் மோட்ல யூஸ் பண்ணலாம், லைட் மோட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டார்க் மோட் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கண்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். அதோட போன்ற பேட்டரி யூசேஜும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ உங்களால் இங்கே டார்க் மோட் லைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டார்க் மோட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டர்ன் ஆன் ஆஸ் ஷெட்யூல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒட்டோவாகவே நீங்கள் ஷெட்யூல் பண்ணியுமே இந்த டார்க் மோடை உங்கள் ஃபோனில் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல புதுசான ஒரு ஃபீச்சர் இருக்கலாம். மோஸ்ட்லி டே டைமில் நீங்கள் லைட் மோடும், நைட் டைமில் டார்க் மோடுமே இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்ததாக பிரைட்னஸ். ஸோ இந்த பிரைட்னஸ் லெவலையுமே உங்களால் இந்த இடத்துல இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நீங்க அடாப்டிவ் பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டா டர்ன் ஆன் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணவும் இருந்துச்சுன்னா பிரைட்னஸ் ஒட்டுவாவே இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுறது நடக்காது. லைட்டிங் கண்டிஷனுக்கு இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம ஃபோனில் பிரைட்னஸ் அதிகமாகவும் கம்மியாகும். ஆனால் இந்த அடாப்டிவ் பிரைட்னஸை நம்ம எனேபிள் டர்ன் ஆஃப் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்மளா தான் பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மோஸ்ட்லி நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அது ஒட்டுவாவே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுறதுனால அது நம்ம பேட்டரிக்கும் சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இங்க நமக்கு மோஷன் ஸ்மூத்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனுமே நம்ம ஹை ஸ்டாண்டர்ட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்க ஃபோன் ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குமா இருந்துச்சுன்னா நார்மலா ஹைக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இல்லை நீங்க ஸ்டாண்டர்ட் வச்சு யூஸ் பண்ணா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்றப்ப எல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்லோவா மூவ் ஆகிற மாதிரியான ஃபீல் ஒன்று வரும். ஸோ மோஸ்ட்லி இதை நீங்க இந்த உங்க விருப்பத்துக்கு ஏற்ப தேவைக்கேற்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இது நம்ம கண்ணுக்கு ஒரு பாதுகாப்புக்கான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நிறைய நேரம் நம்ம டிஸ்பிளே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கண் சில நேரம் வலிக்கும். ஸோ நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த ஐ கம்ஃபர்ட் ஷீல்டை நம்ம எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நம்ம ஃபோனோட டிஸ்பிளே ஒரு லைட்டாக ஒரு மங்கல் மாதிரி ஒரு பிளர் ஆகி அது ஒரு நம்ம கண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த ஆன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது இதையுமே டைம் ஷெட்யூல் பண்ணி நம்ம ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்களே பார்க்கலாம் ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக கலர் டெம்பரேச்சருமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க. அடுத்ததா டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல ஸ்கிரீன் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் மோட், அதாவது ஸ்க்ரீனில் கலர் பேலன்ஸை நம்மளால இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ விவிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்க்ரீன் கலர் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துமே உங்களால் கலரை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கு விருப்பத்துக்கேற்ப நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணலாம். அதோட அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் ரெட் கிரீன் ப்ளூ தனித்தனியாக உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் டிஸ்பிளேல நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அடுத்ததாக டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் ஃபாண்ட் ஸ்டைலை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்ன ஃபாண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இது உங்கள் தேவைக்கேற்ப ஃபாண்ட் செட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணியுமே ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இன்னைக்கு நிறைய மொபைல்ஸ் கொடுத்துருக்கு.
ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் தேவைக்கேற்ப டவுன்லோட் பண்ணி செட் பண்ணிக்கங்க. அடுத்து போல்ட் ஃபாண்ட். உங்களுடைய ஃபாண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டார்க்காக வந்து ஃபாண்ட் தெரியணும் அப்படின்னா, எழுத்துக்கள் தெரியணும் அப்படின்னாலும் உங்களால் அந்த போல்டு வந்து பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஃபாண்ட்டை சைஸையுமே உங்கள் தேவைக்கேற்ப உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஸ்க்ரீன் ஜூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்க்ரீனோட சைஸையுமே வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ப்ரிவியூ ஒன்று கொடுத்துருக்காங்க, மெசேஜஸ் கொஞ்சம் சட் ஒன்று. ஸோ இது வந்து நமக்கு தேவைக்கேற்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த மெசேஜோட எழுத்துட சைஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவே உங்கள் தேவைக்கேற்ப வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து திரும்ப பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து கேமரா கட் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களோட கேமராட கட் அவுட் வந்து இதில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத, அதாவது நீங்கள் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கணும், நிறைய விஷயங்களை வந்து உங்களால் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ஷோ கேமரா கட் அவுட், ஹைட் கேமரா கட் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து உங்களால் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து AliExpress அப்படின்ற ஆப்பை சூஸ் பண்ணால் அதில் ஷோ கேமரா கட் அவுட், ஹைட் கேமரா கட் அவுட், இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிஸ்பிளே யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து இதை உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் அவுட். உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ஒன்றாகினதுக்கு பிறகு ஒட்டோவாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது என்ன டைம் வந்து லொக் ஆகணும், ஸ்க்ரீன் டைம் அவுட் வந்து தான் செட்டிங்ஸ் தான் இது. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 15 செகண்ட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து செட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக கீப் ஸ்க்ரீன் ஆன் வைல் வியூவிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. கீப் த ஸ்க்ரீன் ஆன் வைல் யூ ஆர் லுக்கிங் அட் இட் யூசிங் ஃப்ரண்ட் கேமரா டு டிடெக்ட் யுவர் ஃபேஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபோனில் கேமரா வந்து சம்டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு வேர்டு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து டிடெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகாமல் படிச்சதுக்கான ஆப்ஷன் வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர். ஸோ இதுவுமே நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து ஈஸி மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபோனில் உள்ள மேக்ஸ் த ஆன் ஸ்க்ரீன் ஐட்டம்ஸ் அப்பியர், அதாவது உங்களுடைய ஐகான்ஸ் வந்து அப்பியர் ஆகிற விதத்தை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஹச் பேனல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹச் பேனல் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி உங்களால் வந்து ஒரு நான் வந்து ஸ்லைட் பண்ண எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் வந்து குயிக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணுறேன்னா உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்துங்க நேவிகேஷன் பார். ஸோ உங்களுக்கு நேவிகேஷன் பார் வேணுமா, அது எப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இதில் நேவிகேஷன் பார் சம்மந்தமான பட்டன்ஸ் பார் வேணுமா, இல்லை ஸ்வைப் பண்ணுற பார்ஸ் வேணுமா அப்படின்றத நீங்கள் இங்கே இடத்துல செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து டச் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன். இது வந்து ப்ரொடெக்ட் யுவர் ஃபோன் ஃப்ரம் எக்ஸ்டென்ஷியல் டச் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்கள் பாக்கெட்டில் ஃபோன் இருக்கும்போது வந்து டச் ஆகணுமா, எதுவும் சம்டைம்ஸ் டச் ஆகி கோல் போகலாம், ஏதாவது கிளிக் ஆகலாம். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. அடுத்ததா டச் சென்சிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுடைய ஃபோன் வந்து டச் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணும்போது டச் வந்து கொஞ்சம் ஆகுறது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து அந்த டச் சென்சிட்டிவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து உங்கள் டச் ஸ்க்ரீன் வந்து டச் சென்சிட்டிவ் வந்து கம்மியாக இருக்குமா இருந்துச்சுன்னா. அடுத்ததா ஷோ சார்ஜிங் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து சார்ஜ் போடும்போது உங்கள் ஃபோன் எத்தனை சதவீதம் சார்ஜ் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகி முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷோ ஆகணுமா இல்லையா அப்படின்றத செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்க்ரீன் சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் சேவர் எனேபிள் பண்ணுறீனாலும் இந்த இடத்துல கலர்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்பிளே சம்மந்தமாக நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்தந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்மளால் சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளால் எடுக்க முடியும். அதோட பேட்டரியோட லைஃப் டைமையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதோட வந்து நமக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்களுமே இந்த செட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் தேவைக்கேற்ப சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருக்குமாச்சுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சால்வ் பண்ணி தரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.